திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் உள்ளிட்ட இடங்களில் மஞ்சள் தோட்டத்தை பார்வையிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மஞ்சள் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 108 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டத்திற்குட்பட்ட பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கணபதிபாளையம் பகுதியில மஞ்சள் விவசாயிகளை சந்தித்து அவர்களினுடைய குறைகளை கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து விவசாயிகளிடம் இந்த மஞ்சள் உற்பத்தி சம்பந்தமாகவும் தொடர்ந்து மஞ்சள் விவசாயிகளுக்கு தேவைப்படும் உதவிகள் சம்பந்தமாகவும் கேட்டறிந்து வருகிறார். அதே சமயத்துல அன்புமணி ராமதாசிடம் மஞ்சள் விவசாயிகள் மஞ்சளுக்கு உரிய ஆதார விலை கொடுக்கிற வேண்டும், தொடர்ந்து மஞ்சளுக்கான தனி வாரியத்தை தாங்கள் அமைத்து தர முயற்சிகள் எடுத்து தர வேண்டும் என தெரிவித்து வருகின்றனர். அதே சமயத்துல தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் கூறுகையில், மஞ்சளுக்கு தாங்கள் குறைந்தபட்ச ஆதார விலையை கொண்டு வருவோம் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் 4.5 ஆண்டுகள் ஆகிய வரையும் தற்போது வரை அந்த கோரிக்கை என்பது தற்போது நிறைவேற்றப்படவில்லை. அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நடைபெற்ற கிட்னி விற்பனை சம்பந்தமாக ஏற்கனவே இந்த கிட்னி விற்பனைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தனி குழுவை அமைத்திருக்கின்றது. ஆனால் இதற்கு தமிழக அரசு எதற்காக மேல்முறையீட்டு செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறது என கேள்வி என்பது தற்போது எழுந்திருக்கிறது என்றும், தொடர்ந்து இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையை நியாயமான முறையில் விசாரணை செய்வதற்கு சிபிஐ விசாரணை தற்பொழுது தேவை என்றும் தற்போது அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயத்தில் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை ஒரு மாநிலத்தின் பிரச்சனை கிடையாது என்றும், பல மாநிலங்களில் இதுபோன்ற கிட்னி திருட்டு நடைபெற்றிருக்கின்றது. அதனால் மட்டுமே தற்போது சிபிஐ விசாரணை நடைபெற்றால்தான் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை உண்மை வெளியில் வரும் என தெரிவித்திருக்கின்றார். அதே சமயத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைப்போம் என திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை இந்த டாஸ்மாக் கடைகள் எதுவும் குறைக்கவில்லை என திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை என்பது தற்போது தெரிவிக்கின்றார். அதே சமயத்தில் இந்த கணபதிபாளையம் பகுதியில மஞ்சள் விவசாயிகளை சந்தித்தது பிறகு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வில்லர்சம்பத்திலும் மஞ்சள் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்த பின்னர் இன்று மாலை ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட அந்தியூர் பகுதியில பாமக சார்பில் அந்த மக்கள் உரிமை மீட்பு பயணத்தினுடைய பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம்.